ஹலோ எவ்ரிவான், கெமிக்கல் பாண்டிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு விஎஸ் இபிஆர் தியரி த மாலிகுல் ஆர் அயான் ஹேவிங் ஐடியல் டெட்ராஹீட்ரல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாங்க எது வந்து ஐடியல் டெட்ராஹீட்ரல் ஷேப், அந்த வேர்டு நோட் பண்ணுங்கள். ஐடியல் டெட்ராஹீட்ரல் ஷேப் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். SF4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எது சென்ட்ரல் ஆட்டம்? எஸ் அப்படிங்கிறத சென்ட்ரல் ஆட்டம், எஃப் அப்படிங்கிறது சரௌண்டிங் ஆட்டம். ஓகேங்களா, அப்போ சென்ட்ரல் ஆட்டம் வந்து சல்ஃபர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ சல்ஃபரோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இல்லைங்களா. ஆக்சிஜன் கீழே தான் சல்ஃபர் வரும். ஸோ 6 வேலன்சி. ஓகேங்க, இப்போ வந்து பாருங்களேன், அந்த சல்ஃபரை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃப்ளூரின் இருக்குது அப்படின்னா 4 ஃப்ளூரின் இருக்குது. ஹாலஜன் எப்பயுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ 4 எஃப்ஐயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா, எஃப். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கணுங்களா, அது என்ன ஜாமெட்ரி என்ன ஷேப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஓகேங்களா, எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 1 2 3 4. எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கோ அத்தனை பாண்ட் பேர். அப்போ 4 சிக்மா பாண்ட் இருக்குது. எத்தனை லோன் பேர் இருக்குது? ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெரிக் நம்பர் 5 வரும். ஸ்டெரிக் நம்பர் 5 அப்படிங்கும்போது அது என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp3d அப்படிங்கிறது வரும். அதாவது ட்ரைகோனல் பை பிரமிடல் அப்படிங்கிறது வருங்களா. sp3d அப்படிங்கும்போது அதாவது 5 ஆர்பிட்டல், ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், ஒரு d ஆர்பிட்டால், டோட்டலாக 5 வருது. ஸோ 5 அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டெரிக் நம்பர். அதோட ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பை பிரமிடல். அதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்களேன். சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலாக இருக்குது. அதை சுற்றி எத்தனை இருக்கும் அப்படின்னா எத்தனை பாண்ட் பேர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சீஷா ஷேப். ஓகேங்களா, இந்த மாதிரி வருதா சீஷா மாதிரி. ஸோ இது வந்து சீஷா ஷேப் இல்லைங்களா. அப்போ இந்த ஆப்ஷன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து ஐடியல் டெட்ராஹைட்ரல்லாம் கேட்டிருக்காங்க. எங்கள் டெட்ராஹைட்ரலுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வராது. ஓகே, இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஓகேங்களா, பி வந்து என்னென்னு பாருங்களேன். SO4 2-. அதாவது இப்போது சரௌண்டிங் ஆட்டம் வந்து ஆக்சிஜன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்ட்ரல் ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் இல்லைங்களா. சரௌண்டிங் ஆட்டம் என்ன இருக்குது? ஆக்சிஜன். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. 2- அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி 2- அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணும்போது 2 ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்கிற பாருங்களேன். இப்போ வந்து சல்ஃபரோட வேலன்சி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் மேலே இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, ரிமைனிங் 2 ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரூல் வந்து அப்ளிகபிள். யூஸ்வலாக ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். பட் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஸ்டெரிக் நம்பர் பாருங்கள். ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேரா. இப்போது எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 1, ஒரு சிக்மா பாண்ட், சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. ஓகேங்களா, அதாவது 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 4 பாண்ட் பேர். லோன் பேர் ஏதாவது இங்கே இருக்குங்களா? எந்த லோன் பேருமே இல்லை சல்ஃபர் ஆட்டம் மேலே. ஸோ அங்கே 0 லோன் பேர். அப்போ 4 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஜாமெட்ரி வரும்? டெட்ராஹைட்ரல். ஓகே, அதாவது sp3. ஓகேங்களா, அப்போ sp3 அப்படிங்கும்போது டெட்ராஹைட்ரல் வருமா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கேட்ட கொஷினுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லையா, கொஞ்சம் எல்லாம் நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து மற்ற 2 ஆப்ஷனையே செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே,
இப்போ வந்து இது வந்து டெட்ராஹைட்ரல் வருது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த லோன் பேரும் இல்லைங்க சென்ட்ரல் ஆட்டமில். ஸோ அதோட ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ராஹைட்ரல் தான் இருக்கும். ஓகேங்களா, ஜியோமெட்ரி அண்ட் ஷேப். ஓகே, ரெண்டுமே டெட்ராஹைட்ரல் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா, தேர்டாக கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது S2Cl2 இந்த காம்பவுண்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். சென்ட்ரல் ஆட்டம் வந்து சல்ஃபர் வந்து 2 சல்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ஓகேங்களா. அப்போது இது எவ்வளோ குளோரின் இருக்குது, ஒரு சல்ஃபர்லேயும் 2 குளோரின் அட்டாச் ஆகிருக்கும். சல்ஃபரோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 2 3 4. இங்கே ஒரு அதாவது எலக்ட்ரான் வச்சுக்கலாம். 1 அதாவது 2 4. இங்கே ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கோம், இது ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இது மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு. ஸோ சல்ஃபரோடது வந்து 6 வேலன்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். அப்போ இங்கே Cl இருக்கும், இங்கேயும் Cl இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்களேன், அதாவது இந்த மாதிரி மாலிகுலாக கொடுக்கும்போது 2 சென்ட்ரல் ஆட்டம் கம்பைன் பண்ண மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதாவது இந்த சல்ஃபர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சல்ஃபருக்கு மட்டும், அதாவது இந்த சல்ஃபர் இருக்குல்ல, இந்த சல்ஃபருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ சல்ஃபரில் வந்து பாருங்கள், இங்கே 2 லோன் பேர் இருக்குது, இதுலேயே 2 லோன் பேர் இருக்குது. அப்போது ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிங்க. ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர். எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, இதில் ஒரு, இந்த சல்ஃபருக்கு இடையில் ஒரு பாண்ட் இருக்குது, Cl கூட ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ 2 பாண்ட் பேர். எத்தனை லோன் பேர் இருக்குது, 2 லோன் பேர். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ வரும், ஸ்டெரிக் நம்பர் 4 வரும். ஸ்டெரிக் நம்பர் 4 வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரியா. அப்போ ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாண்ட் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் மாலிகுல் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி. ஆனால் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பென்ட் ஷேப்பு. இதுவும் அதே மாதிரி தாங்க. ஓகேங்களா. ஏன்னா 2 பாண்ட் பேர் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வி ஷேப் வரும், வி ஷேப். அப்படி இல்லாட்டி இதை பெண்ட் ஷேப் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்ட் ஷேப் வந்துடுது. ஓகே. அப்போ இந்த ஆப்ஷன் வருமா, நமக்கு வாய்ப்பில்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஐடியல் டெட்ராஹைட்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. ஓகேங்களா. இப்போதைக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஆப்ஷன் டியும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஆப்ஷன் டியில் SO2Cl2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆட்டம் வந்து சல்ஃபர். அப்போ சல்ஃபரோட வேலன்சி வந்து 6. ஸோ 6 எலக்ட்ரானை ட்ரா பண்ணிக்கிறேன். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும், டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. குளோரின் 2 குளோரின் இருக்கும். ஹாலஜன்ஸ்லாம் சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்டெரிக் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேரா. பாண்ட் பேர் எத்தனை இருக்குது, இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் VSEPR தியரியில் வந்து நம்ம சிக்மா பாண்டு தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த பை பாண்டு தானே இருக்குது, நீங்கள் அந்த பாண்டை சேர்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சிக்மா பாண்டை மட்டும்தான் நம்ம பாண்ட் பேரில் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனை 4 பாண்ட் பேர் இருக்குது. ஏதாவது லோன் பேர் ஏதாவது இருக்குங்களா, இல்லைங்க. சென்ட்ரல் ஆட்டமில் ஏதாவது லோன் பேர் இருக்கா, இல்லை. அப்போ 4 அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்டெரிக் நம்பர்னு கிடைக்குது இல்லையா. அப்போ ஸ்டெரிக் நம்பர் 4 அப்படிங்கும்போது டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியா. அப்போ ஷேப் வந்து இங்கே தான் லோன் பேரே இல்லை. அப்போ ஷேப் வந்து என்னவா இருக்கும், டெட்ராஹைட்ரல் ஷேப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த இதுக்கும் வந்து அதாவது 4th ஆப்ஷனுக்கும் நமக்கு டெட்ராஹைட்ரல் தான் வருது. இதே வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பிக்கு வந்து என்ன வருது, டெட்ராஹைட்ரல் தான் வருது. அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஐடியல் டெட்ராஹைட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஷினில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஐடியல் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஐடியல் அப்படின்னா CH4 இருக்குது பார்த்தீங்களா, மீத்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி. ஷேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ராஹைட்ரல். ஏன் அப்படின்னா அதோட சென்ட்ரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்ட்ரல் ஆட்டத்தில் எந்த லோன் பேருமே இருக்காதுங்க இல்லைங்களா. எந்த லோன் பேரும் இருக்காது, ஒன்லி பாண்ட் பேர் மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போது சரௌண்டிங் ஆட்டத்தையும் நம்ம பார்க்கணுங்க. சரௌண்டிங் ஆட்டம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா H4 இருக்குது இல்லையா. H4ங்கும்போது எல்லாமே சேம் சரௌண்டிங் ஆட்டமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஆனால்
இதே மாதிரி பாருங்களேன், அப்போ சரௌண்டிங் ஆட்டம் நமக்கு என்னவா இருக்கணும்? ஒரு ஒரு ஐடியல் டெட்ராஹீட்ரல் அப்படின்னா சரௌண்டிங் ஆட்டமும் சேமாக இருக்கணுங்க. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற 2 ஆப்ஷனில் எதில் வந்து சரௌண்டிங் ஆட்டம் சேமாக இருக்குன்னு பாருங்களேன். SO4 இருக்குது, SO4 2-. ஆனால் அந்த O4ல் பாருங்கள் 4 சரௌண்டிங் ஆட்டமுமே சேம் தான். இதே நமக்கு டி ஆப்ஷனில் டெட்ராஹீட்ரல் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து எதாக இருக்குது, 2 வந்து ஒரு ஆட்டமாகவும் இன்னும் 2 வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருக்கும். அப்போ இது வந்து ஐடியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த டி காம்பவுண்டை டிஸ்டார்டட் டெட்ராஹீட்ரல். ஓகேங்களா, இந்த டி காம்பவுண்டானது டிஸ்டார்டட் டெட்ராஹீட்ரல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதோட சரௌண்டிங் ஆட்டம் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஐடியல் டெட்ராஹீட்ரல் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த SO4 2- இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஐடியல் டெட்ராஹீட்ரல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா, அதோட சரௌண்டிங் ஆட்டம் வந்து சேமாக இருக்குது. அதே போல் சென்ட்ரல் ஆட்டத்தில் எந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இல்லை. அப்போ இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி SO4 2- அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.